இதே வடை வேறு கடையில் 70 ரூபா 80 ரூபா விற்கிறாங்க. இப்போ நீங்கள் பல்கலைக்கழக மாணவர்களை யாராவது பார்த்து கொண்டிருக்கீங்க சொன்னால் உங்களுக்கு உளுந்து வடை 30 ரூபா, கடலை வடை 30, வாய்ப்பன் 30. உங்களுக்கு பேப்பர் சுற்றி வந்துருக்கேன். இது கொத்தாண்ணா கொத்து இருக்கு அப்படியா 100 ரூபாயா? மிதி வடி இருக்கு, மிதி வடி வச்ச வடிக்கும். ஆனால் வந்த பில்லுன்ற விலை பார்த்தீங்கன்னா 590 ரூபாண்ணா. ஓ சிக்கன் பிரியாணி இருக்குது 500 ரூபா. சிக்கன் தம் பிரியாணி 500 ரூபா. வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் கேஎஸ் சங்கர். இந்தியாவில் மகள்ராஜ் நிற்கிறார். ரெண்டு பேரும் ஜோதி தானே வேணுமே. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் ராசாவின் தோட்ட சந்தி என்று சொல்லிக்கணும். அதாவது ஹாஸ்பிட்டல் ரோட்டில் நிற்கிறோம். குறிப்பாக அங்கே வந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் ஜான்சி பேக் ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது. இந்த கடை தான் வந்து நாங்கள் நீங்கள் நிறைய பேர் கொமாண்டில் கேட்டிருந்தீங்களா, அதாவது ஜாழ்ப்பாணத்தில் லோ பட்ஜெட்டில் அதாவது குறைஞ்ச விலையில் இங்கே சாப்பிட்டு கொள்ளலாம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடை தான் வந்து நாங்கள். இந்த கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சாப்பாடு வகைகளுமே பார்த்தீங்கன்னா சரியான மலிவாக இருக்குது. நம்ம மகள்ராஜ் நேற்று வந்து பார்த்துட்டு வாங்கி போட்டான். ஏன்னா இந்த விலைக்கெல்லாம் கடை இருக்குன்னு சொல்லி கேட்டான். அவ்வளோத்துக்கு மலிவாக இருக்குது. அதை தான் காட்ட போகிறேன். இது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் படிக்கிற ஆகளுக்கு, அதாவது கேம்பஸில் படிக்கிற ஆகளுக்கு, பாடசாலை மாணவர்களுக்கு, குறிப்பாக வேலைக்கு போகிற ஆகளுக்கு எல்லாம் நிறைய பயன்படும். ஏன்னு சொன்னால் நீங்கள் லோ பட்ஜெட்டில் இங்கே வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். அதை உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ உள்ளுக்க போய் என்னென்ன வகை உணவு வகைகள் இருக்குது, அது என்னென்ன விலைகளில் விற்கணும்னு சொல்லி காட்டிக்கொள்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கடை ஜான்சி பேக் ஹவுஸ் அண்ட் கூல் பார்ன்னு சொல்லி கிடக்கு. இந்த கடை தான் வந்து நாங்கள் இல்லை விலையில் இப்போ அவங்க காட்டுறேன். இந்த உப்புமா, அதாவது ரவை, என்ன ரவை தான் உப்புமான்றது 120 ரூபா, நூடில்ஸ் 120 ரூபா, உளுந்து வடை 30 ரூபா, கடலை வடை 30, வாய்ப்பன் 30, சுசியம் 40, மரக்கறி சாப்பாடு அதாவது மத்தியான சாப்பாடு 180 ரூபா, பூரி 100 ரூபா, தோசை 100 ரூபா. பட் முக்கியமாக வந்து காட்டுறேன் பாருங்க, இதில் கொத்து 100 ரூபாய்க்கு இருக்குது. நீங்கள் ஜாழ்ப்பாணத்துலேயும் சரி எங்கேயும் சரி நீங்கள் 100 ரூபாய்க்கு கொத்து வேண்டி கொள்ள இல்லாது. என்ன சொல்ல முதல் இருந்தது 100 ரூபாய்க்கெல்லாம் இருந்தது. இப்போ தற்சமயம் 100 ரூபாய்க்கு எங்கேயுமே இல்லை. சின்மீன் பான் இருக்குது 80 ரூபா, முட்டை மனேஸ் 80. பாருங்க, இப்போ நாங்கள் கடைக்குள்ளே பார்ப்போம். இஞ்சால பாருங்க, அப்பம் 60 ரூபா, நூடில்ஸ் அதே இல்லை தானே, என்ன ரொட்டி 25 ரூபா, பட்டீஸ் 25 ரூபா, மோதம் 30, உளுந்து வடை 30, கடல் வடை 30. உங்களுக்கு என்ன வடை வேணும்? பாருங்க, தம் பிரியாணி 500 ரூபா. என்ன பிரியாணி சொல்லி கேட்க போனாங்க உள்ளுக்க போய். பாருங்க, இந்த விலைகளை பார்த்து வைங்க. சர்பத் 100 ரூபா, நெல்லிக்கரஸ் 70 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் இருக்கிற அண்ணா நினைக்கிறேன். வணக்கம், உங்களோட பெயர்? ஜோசப் மரியன். ஓகே, இந்த கடை என்ன டைம் திறக்கிறீங்கண்ணா? இப்படி 5 மணி திறப்பீங்க, 29 மணி போட்டுவீங்க. என்னென்ன வகையான சாப்பாடுகள் இருக்குது? எல்லா ஐட்டமும் இருக்குது. நூடில்ஸ், ரொட்டி, இடியப்பம், எல்லாமே இருக்குது. என்ன காரணத்துக்காண்டி இந்த விலையில் கொடுக்குறீங்க? நாங்கள் வாடிக்கையாளர் கூடுதலாக வருகணும் தான். இந்த ஸ்கூல் பிள்ளைகள் அது அதுக்காண்டி கொடுக்குறீங்க. எவ்வளோ ஆள் இந்த கடை இருக்குன்னா? 5 வருஷம். 5 வருஷம் தான் திறந்து. ஸ்டார்ட்லேருந்து இந்த விலை தானே, இல்லை இப்போ மட்டும்தானே? ஆமாம், இப்போ முதல்ல இருந்தே மலிவாதான் தான் வைக்கிறீங்க. என்ன நாள் திறக்கணுங்க? ஞாயிற்றுக்கிழமை 6 எத்தனை மணிக்கு போட்டுவீங்க? 12க்கு. திறக்கிற 5 மணிக்கு தான். மிச்சம் இல்லை நாளும் திறப்பீங்க. மரக்கறி சாப்பாடு மட்டும் தானே, இல்லாட்டி வச்சோம்? சாரி, மரக்கறி சாப்பாடு. இப்போ மரக்கறி சாப்பாடு மட்டும்தான் இருக்குது. 180 ரூபா. 180 ரூபா. சிக்கன் பிரியாணி இருக்குது 500 ரூபா. சிக்கன் தம் பிரியாணி 500 ரூபா. எனக்கு இங்கே ஜாழ்ப்பாணம் 5 மட்டும் தான் கூட வேறு கொண்டு வைக்கிறேன். என்ன? ஓகே ஓகே, சரி அண்ணா, ஓகே, நன்றி. சரி, ஓகே, என்ன மேடம்? ஏதாவது வாங்க, எல்லாத்துலேயும் ஓட்டு வாங்க. எல்லாத்துலையும் ஒன்று தான் முடிய விடாது.
மரக்கறி ஒன்று சம்மந்தி ஒன்று தாங்க மற்ற கட்லெட் ரெண்டு தாங்க மற்றது வேறு என்ன வேறு என்ன நான் கூட பேர் பண்ணுறேன் ரோணம் ஒன்று தாங்க மற்ற வடை தாங்க ரெண்டு தாங்க உளுந்து வடை ரெண்டு தாங்க எல்லாம் பண்ணுறோம் சாப்பிடணும் ஓ பிரதானம் மட்டும் தாங்க நாங்கள் ஓகே நன்றி பொங்கல் போகும்பா என்னடி பால்டியா பால்ட்டி இருக்கு காசு கரெக்டாக வேணும் கடை அதுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட சில வகை சோட்டிஸ் வேண்டினாங்க இதில் வேறுங்க கட்லெட் இருக்குது 30 ரூபாய் கட்லெட் யாரும் தெரியும் விலையெல்லாம் நாங்களுக்கு முதலே காட்டியிருப்பேன் நீங்கள் பார்த்துருக்கலாம் வடை இருக்குது உளுந்து வடை இருக்குது ரோல் இருக்குது மிதிவடி இருக்குது மிதிவடி வச்ச வடிக்கும் ஓகேண்ணா பட் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு தொதலம் பண்ணாங்க இந்த நான் கட்லெட் சாப்பிடுவோம் பிடிச்சது உண்டு கட்லெட் எல்லாம் இருக்கு இந்த கட்லெட் வெளி தோல் கொஞ்சம் மொத்தமாக இருக்குண்ணே சில இடங்கள் அந்த மெல்லிஸாக இருக்கிறது இருந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கு மொரமொரு பாண்டியில் ஆரி போட்டு சுட வச்ச அப்படின்னு வேறு லெவலில் இருக்கும் இப்போ நாங்கள் ஆரி போட்டு இருந்தாலும் டேஸ்ட்டாக தான் கிடைக்கும் இவ்வளோ எடுத்து போடவே இது சாப்பிட்றது மிதிவடி சாப்பிடுங்களா மிதிவடி எது மிளகறி இது மெச்சம் வச்சா அப்படின்னா சாப்பிட்றேன் மற்ற மச்சம் என்ன சொல்கிறாங்க வெள்ளையாக கிடக்குது தான் மச்சமாக இருக்குது இதான்டா சமையல் ஒருத்தன் பிளான் பண்ணி எடுத்துட்டான் சொல்லு பார்த்து தானே அப்போ நான் பார்த்து வைக்கல இது மரக்கறி தானே ரெண்டு முறை ஐயா பிரச்சனை இல்லை சாப்பிடு இல்லை ஏண்டா ஏண்டா போய் நான் தவறு தெரிஞ்சேன் நான் டீ குடிக்கல நீ தான் குடிப்பேன் பார்த்து இந்த ஷர்ட்டில் வளர்றது இதில் வளர்றது முறை மாதிரி மற்ற நான் முறவர் தான் இருக்கேண்ணே உங்களுக்கு அந்த சத்தம் கேட்க நினைக்கிறேன் சாப்பிடுவேன் நான் எது சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் இல்லை இது பாதி போய் அப்புறம் நீ சொல்லுவே வீடியோ ஓப்பன் அப்புறம் சொல்லுவேன் டே வீடியோ கண்டு தர மாதிரி சொல்லுவேன் நான் நீ கேட்டு வந்தேன் 30 ரூபாயா ஒரு நான் ஏற்கனவே மெனுக்கார்டில் ஆட்டிருப்பேன் இன்னும் ஒட்டி கிடக்கும் என்ன இருக்குமா பார்த்து இது அதை விட நல்லா இருக்குது அடே சாஃப்ட்வேர் இருக்கா கூட சாஃப்ட்வேர் இருக்கு அதுக்கு சம்பரம் ஒன்று வந்தால் வேறு லெவலில் இருக்கும் சொல்லிட்டு போயிட்டு நல்ல சாஃப்ட்வேர் இருக்கு வடை உளுந்து வடை 30 ரூபா இதே வடை வேறு கடையில் 70 ரூபா 80 ரூபா விற்கிறாங்க நல்ல சாஃப்ட்வேர் நல்லா இருக்கா கடைசியாக இதில் தொடர்ந்து இருக்கு உங்களுக்கு பேப்பர் சுற்றி வந்துருக்கேன் இப்படி அவனை எல்லாம் சாப்பிட்றோம் இன்றைக்கு ஓன்டா இலங்கையில் பாரம்பரிய தொடர் ஒருத்தனுக்கு நன்றி வாடா தொடர் ரெண்டு உண்டு யார் ரெண்டா போனது நீதான் நானா வடை வேணாமா கொஞ்சத்தை வச்சு சாப்பிடு டேஸ்ட் பார்க்க டேஸ்ட் பார்க்க மட்டும் இருக்கா சரியா வடை வடை நல்லா இருக்கு இல்லை விடிய ஒரு 6 மணிக்கு வந்தா சுடாச்சிட்ட முருகலாக இருக்கும் ஓன்டா அதான் சொட்டா இருக்குண்ணா சரியா சொட்டா இருக்கு வடை நல்லா இருக்கா நீ பிந்திர அவர்நேசம் தொழில் கொஞ்சம் குறைஞ்சுன்னு போங்க
நல்ல சாப்பாடு என்ன நீங்கள் யாழ்ப்பாணம் பக்கம் இருப்பீங்க சொன்னால் கூட அந்த கேம்பஸ் ஆக்கெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சாப்பாடு கூட செலவாகும் அதனால் கேம்பஸில் படிக்கிறார்களுக்கு நல்ல பிரியோசனமாக இருக்கும் முதல்ல படிச்சீங்களா கேம்பஸில் கட் பண்ண மாட்டேன் அல்லே படிச்சு முரட்டோ போனவங்க பாவடா ஏண்டா அப்படி நான் நிறைய வகையான சாப்பாடு எழுது பாருங்க விடிய மிளக்கறி பாசல் எல்லாம் கிடக்கு புட்டு இருக்குது புட்டு இருக்காது இடியப்பம் இருக்குது அங்கால இட்டரி இருக்குது அது என்னடா உப்புமா இருக்குது அது என்ன கண்டுபிடி பார்ப்போம் அது இது என்ன கொத்தாண்ணா கொத்து இருக்கு அப்படியா 100 ரூபாயா பாருங்க அப்படியே கொத்து கொடி இருக்குது 100 ரூபா அந்த சர்பத் இருக்குது நான் சர்பத்துக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் நாங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா சுருப்பம் தான் போனாங்க போய்க்க பார்த்தீங்கன்னா அண்ணா சொன்னார் என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்லி கேட்க விடியவே கொத்து இருக்கு அது அப்படி எத்தனை மணி இப்போ 8:40 அப்படியே முடிய ஒரு 7 மணிக்கெல்லாம் 12 மணிக்கெல்லாம் கொத்து இருக்குது இந்த விலை பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் காட்டுறேன் நான் உங்களுக்கு பாருங்க உண்மையாக கொஞ்சம் தான் ஓகே கொஞ்சம் தான் இருக்குது நானும் முதல்ல சாப்பிடலாம் பரவாயில்லை 100 ரூபா மிளக்கறி கொத்து தான் 100 ரூபாய்க்கு இருக்குது பட் சர்பத்தும் இருக்காம் சர்பத் வந்து அதையும் காட்டி கொடுறேன் உங்களுக்கு சாப்பிட்டு பார்ப்போம் சும்மா அப்படி இருக்காண்டு உரைப்பண்டு பெருசாக இல்லை சாதாரண மசாலாவோட கொத்து குழம்பு தான் இருக்காண்ணா கொடுக்குனீங்களா இங்கே சில சாப்பாடு சில வழியில் செய்யாடி கறி இல்லை பின்னேறதுக்கு தான் அந்த கறி தனி பிளேன் ரொட்டி 25 ரூபா அதுக்கு கறி செய்வது எல்லாம் வீடுகளில் இருந்தால் இது எல்லாமே இது இல்லாமா சரி ஒரு இடங்கள்ல இருந்து ஒரு இடங்கள்ல வேறு வாசலாகவே வாசலாகவே சரி அண்ணா இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி செய்கிறேன் இல்லையா இது ஒரு வீடுகளில் எந்த செய்யணும் அதை கொடுக்குறேன் எல்லாம் கொத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மசாலா பெருசாக இல்லை பசிக்கு சாப்பிடலாம் ஆனால் அந்த பட்ஜெட்டுக்கு அதாவது 100 ரூபாய்க்கு இது ஓகே நான் குறிப்பிட்டு நம்பர் வந்து சாப்பிட்டு பார்த்தா என்னடா எதிர்பார்த்த டேஸ்ட்டுன்னு சொல்லி கேட்குறேன் 100 ரூபாய்க்கு ஓகே அந்த சாதமான மசாலா மிளகுத்தூள் மற்ற கொஞ்சம் மிளகு போட்டு பிரட்டி கிடையாது அவ்வளோதான் மற்றது சர்பத் வந்தது சர்பத்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் ஓகே சரியா நாங்கள் கூப்பிடுது தம்பி குழம்பு தண்ணி சொல்லி காணா கொத்துக்கண்டு காணாதான் மேலே ஜெடியில் நம்ம விடுறான் ஜெடியில் மேலே அப்படி எடுத்தடா என்னன்னு சொன்னால் மகளாச்சி டீ குடிச்சார் நான் டீ குடிக்கிறேன் சரி சர்பத்தை குடிச்சு பார்ப்போம்னு சொல்லி போட்டு குடிக்கிறேன் திக்காண்டு இல்லை தண்ணியாக இருக்கு ஆனால் நல்லா இருக்கு ஜெடியெல்லாம் போடக்கூடாது இதே சர்பத் வெளியில் கடையில் வண்டி குடிக்க போறீங்கன்னு சொன்னால் அப்படி கிட்டத்தட்ட 250 ரூபா வரும் நான் குடிச்சு 250 ரூபா வரும் என்னென்ன சோட்டிஸ் இருக்குமோ அத்தனை வகையான சோட்டிஸும் இங்கே இருக்குது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்தியான சாப்பாடு இருக்குது பின்னிற சாப்பாடு இருக்குது இரவு சாப்பாடு எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு வெளிக்கிட்டோம் மகள்ராஜ் சாப்பிட்டீங்களா திருப்தி நம்ம நிறைய வகையான சாப்பாடு சாப்பிட்டுனாங்க வீடியோ தான் எடுத்து சாப்பிட்டுனாங்க உண்மையாகவே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் நினச்சேன் பில் ஒரு 1000 ரூபா 1000 ரூபாய்க்கு பெருமெண்ட் சொல்லி நினச்சினா நான் வந்த பில்லுன்ற விலை பார்த்தீங்கன்னா 590 ரூபாண்ணே ஓ 590 பில் வந்தது என்ன அவ்வளோத்துக்கு மலிவாக இருக்குது நிறைய விஷயங்கள் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் அதாவது நீங்கள் விதமாக நிறைய சாப்பிட்டு கொள்ளலாம் ஏன்னா குறைவான விலையில் உங்களை சாப்பிட எது பிடிச்சிருந்தது கட்லெட் நல்லா இருந்துச்சு கட்லெட் நல்லா இருந்தது மற்றது வடை நல்ல சாஃப்டாக எனக்கு வடை தான் பிடிச்சிருந்தேன் உண்மையாகவே வடை நல்ல சாஃப்டாக இருந்துச்சு இன்னும் சுட சுட சாப்பிட்டா இன்னும் வேறு லெவலில் இருந்துருக்கு வடை வேறு லெவல் கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் பாருங்க சொன்னால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிக்கொள்ளுங்க குறிப்பாக நீங்கள் பல்கலைக்கழக மாணவர்களை பார்த்து கொண்டிருக்கீங்க சொன்னால் உங்களுக்கு குறைவான விலையில் தரமாகவும் மற்றது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு கொள்ளலாம் அவ்வளோத்துக்கு மலிவாக இருக்குது நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லிக்கொள்ளுங்க பட் இந்த கடையில் ஃபோன் நம்பர் லொக்கேஷன்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எடுத்துக்கோ நீங்கள் பார்த்துட்டு வந்து கொள்ளலாம் மற்றது பார்த்தீங்கன்னா இங்கே விடிய மத்தியானம் இரவு உணவு வகைகள் எல்லாம் இருக்குது குறிப்பாக விடியவே கொத்தெல்லாம் கிடக்குன்னு கொத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 ரூபாய்க்கு இருக்குது மரக்கறி கொத்து தான் பெருசாக அவ்வளோத்துக்கு எதிர்பார்க்காங்க இருந்தாலும் போச்சா 100 ரூபாய்க்கு வருது அதையும் குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ளேன் ஓகே அவ்வளோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேஎஸ் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே சி யூ டாடா பாய் பாய்